إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு மஜ்லிஸிலே, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய நபியுடைய சுன்னாக்களை, அந்த சுன்னாவை பின்பற்றிய சஹாபாக்களை பற்றி பேசுவதற்கு, அதனை கேட்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் பாலித்திருக்கின்றான் என்றால் உண்மையாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஹைரை நாடியிருக்கிறான் என்பது அர்த்தம். அந்த அடிப்படையிலே இன்றைய அமர்வுக்கு தரப்பட்ட தலைப்பு இஸ்லாத்தில் நபித்தோழர்களின் சிறப்பு என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. நபித்தோழர்கள் சஹாபாக்கள் என்று நாங்கள் அழைக்கின்றோம். சஹாபி என்றால் நபித்தோழர், அஸ்ஸஹாபா என்றால் நபித்தோழர்கள் என்பது அர்த்தம். யாருக்கு நாங்கள் நபித்தோழர் என்று சொல்கிறோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஈமான் கொண்ட நிலையிலே அவர்களோடு இருந்து ஈமானோடு மரணித்தவர்கள் சஹாபாக்கள் என்று அறியப்படுகிறார். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ரசூலுல்லாஹை சந்தித்திருந்தால் அவரை சஹாபி என்று சொல்லப்படுவதில்லை. எனவே இந்த சஹாபாக்களை பொறுத்தவரையில, நபித்தோழர்களை பொறுத்தவரையில சில அடிப்படைகளை நாங்க விளங்குவது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. ஏனென்றால் இந்த மார்க்கத்துடைய தூணாக, இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு, அதனை பரப்புவதற்கு மிக முக்கியமாக இருந்து செயல்பட்ட ஒரு சமூகம் அந்த சஹாபா சமூகம். அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சிறப்பித்து கூறியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலே நிறைய இடங்களிலே இந்த சஹாபாக்களை பற்றி புகழ்ந்து சிறப்பித்து அவர்களுடைய ஃபதுல்கள், சிறப்புகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆரம்பமாக இந்த சஹாபாக்கள் விடயத்திலே
ஒரு மூமினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். ஏனென்றால் இந்த சஹாபாக்களுடைய விடயத்தில் வழிகட்ட பிரிவினர்கள் மாற்றமான அஹ்லு சுன்னாவுடைய கருத்துக்கு மாற்றமான பல செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த சஹாபாக்கள் விடயத்திலே நாங்கள் எவ்வாறு எங்களோட நிலைப்பாடுகள் இருக்க வேண்டும் என்ற முக்கியமான ஒரு அடிப்படை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள், அவர்கள் மிகச்சிறந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருன் நாசி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். மனிதர்களிலே மிகச்சிறந்தவர்கள் கர்னி, எனது நூற்றாண்டிலே அல்லது எனது சமூகம் வாழக்கூடிய அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள், அதற்கு பின்னால் அதுக்கு அடுத்ததாக வந்தவர்கள், அதுக்கு பின்னால் அதுக்கு அடுத்ததாக வந்தவர்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சஹாபாக்கள் என்று அறியப்படுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைருன் நாஸ், கைரண்டா மிகச்சிறந்தவர்கள். எனவே மனிதர்கள் அனைவரிலும் மூமின்களிலே ரசூலுல்லாஹுடைய உம்மத்திலே மிகச்சிறந்தவர்கள் அந்த சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் என்று வரக்கூடிய நேரத்திலே பின்னால வந்த ஔலியாக்கள், இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள், உலமாக்கள் என்று பலரை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இவர்கள் அனைவரை விட அந்த சஹாபாக்கள் மிகச்சிறந்தவர்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் மனிதர்கள். மனிதர்கள் என்ற அடிப்படையிலே அவர் தவறு செய்யலாம், அவர்களுக்கு தவறுகள் வரலாம், அவர்களால் ஒரு பாவம் நிகழலாம். இப்படி மனிதன் என்ற அடிப்படையிலே சில தவறுகள் செய்தவர்கள், தண்டிக்கப்பட்டவர்கள் பல வரலாறுகளை நாங்கள் படித்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இந்த சஹாபாக்களுடைய சிறப்புகளை பற்றி கூறக்கூடிய நேரத்திலே வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்ஸார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. இந்த சாபிகூன்கள், இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட முந்தியவர்கள், அல் அவ்வலூன் அவர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களே முஹாஜிரீன்கள் இருக்கிறார்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவர்கள் இருக்கிறார்கள், வல் அன்சார் அதே போன்று மதீனாவிலிருந்து மக்காவிலிருந்து வந்தவர்களுக்கு உதவி செய்த அந்த அன்சாரி தோழர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் வல்லதீன தபஊஹும் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ பிஇஹ்சானின் இஹ்லாஸோடு ஈமானோடு யார் அந்த சஹாபாக்களை பின்பற்றுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் தஆலா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான், வரது அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு விட்டார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இந்த சஹாபா சமூகத்தை பற்றியும் அந்த சஹாபாக்களை உண்மையான முறையிலே ஈமானோடு இஹ்லாஸோடு பின்பற்றினார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான ஒரு நற்செய்தியை கூறியிருக்கிறான் என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதா இருக்கிறோம். இந்த சஹாபாக்கள் எப்படி சிறப்பு பெற்றார்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்துல முதலாவதாக நபியை நேரடியாக கண்டவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கினான், ரசூலுல்லாவை நேரடியாக பார்ப்பதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை ஹதீஸ்களை கேட்பதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல கஷ்டமான நேரங்களிலே, சோதனையான நேரங்களிலே அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கினான் என்ற அடிப்படையிலே அந்த சஹாபாக்கள் மிக சிறப்புக்குரியவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்லும்போது முஹம்மது ரசூலுல்லாஹ்
வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். இந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிவிட்டு வல்லதீன மஅஹு அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த நபி தோழர்கள் அஷித்தாஉ அலல் குஃபார் காபிர்களுடைய விடயத்திலே கடுமையாக நடப்பார்கள். அதாவது யுத்தம் என்று வரக்கூடிய நேரத்திலே இஸ்லாத்துக்கு அவர்கள் எதிராக நடக்கக்கூடியது அவர்களோடு கடுமையாக நடப்பார்கள். ருஹமாஉ பைனஹும் அவர்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அவர்கள் ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தராஹும் ருக்கன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபதுலன் மினல்லாஹி வ ரிضவானா. அவர்களை நீங்க எப்படி காண்பீங்கண்டா ருக்கு செய்யக்கூடியவர்களாகவும் சுஜூத் செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய சிறப்புகளை அல்லாஹ்வுடைய ஃபதுல அல்லாஹ்விலிருந்து கேட்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர்கள் வேண்டக்கூடியவர்களாகவும் அவர்களை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சீமாஹும் ஃபீ வுஜூஹிம் மின் அஸரி சுஜூத் அவர்களுடைய நெற்றிகளிலே இந்த சுஜூதுடைய அடையாளம் இருக்கும் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே அவர்களை புகழ்ந்து கூறக்கூடிய இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்க்கணும். எனவே இப்படியான ஒரு பெரிய ஒரு சமூகத்தை நாம் எங்களோடு ஒப்பிட்டு கொள்ள முடியாது. அவர்களும் ரிஜால் நாங்களும் ரிஜால், அவர்களும் ஆண்கள் நாங்களும் ஆண்கள். எனவே எல்லோரும் ஒன்று என்று யாரும் பேசக்கூடாது. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படியான மிக சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸுப்பு அஸ்ஹாபி, எனது தோழர்களுக்கு நீங்க ஏச வேண்டாம். அவர்களில் சிலருக்கு பிழை நடந்திருக்கலாம், சிலர் குற்றங்கள் செய்திருக்கலாம் மனிதன் என்ற அடிப்படையிலே. ஆனாலும் லா தஸுப்பு அஸ்ஹாபி, எனது தோழர்களுக்கு நீங்க ஏச வேண்டாம். ஃபவல்லி நஃப்ஸு முஹம்மதின் பியதி, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக அல்லாஹ் மீது சத்தியமாக லவ் அன்ன அஹதகும் அன்ஃபக மிஸ்ல உஹுதின் ذهبًا மா பலக அஹதுகும் மா பலக முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபஹு. நீங்க அதாவது உஹுது மலையளவு தங்கத்தால் சதகா செய்தால், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்தால், உஹுது மலை எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் என்பது 20-30 கிலோமீட்டர் தூரமான ஒரு நீண்ட ஒரு மலை. அது சாதாரண மதீனாவிலே உயரமான ஒரு மலை. இந்த மலையைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் பெருப்பித்து கூறுவதற்காக வேண்டி, ஒன்றை வலுப்பமாக்கி கண்ணியப்படுத்தி கூறுவதற்காக இந்த மலையை பற்றி சொல்வார்கள். அப்ப நீங்க உஹுது மலை அளவு அவ்வளவு பெரிய குவியல்களை தங்கத்தால நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்தாலும் அந்த சஹாபாக்கள் கொடுத்த ஒரு முத்து, கையால அளக்கக்கூடிய ஒரு முத்து, அந்த அளவு ஒரு தானியத்தை அவங்க அள்ளி கொடுத்தாங்கண்டா, அல்லது அறவாசி அவங்க அள்ளி கொடுத்தாங்கண்டா, ஒரு தானியத்தை கோதுமைய பார்லிய கொடுத்திருக்காங்கண்டா, அந்த கோதுமைக்கு இந்த குவியல்கள் எதுவுமே சமமாக மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் எந்த அளவு மிக சிறந்த ஒரு இடத்திலே மிக உயர்ந்த இடத்திலே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரியக்கூடியதா இருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த சஹாபாக்களுடைய விடயத்துல சில அடிப்படைகளை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று அறியப்பட்ட உலமாக்கள் அடிப்படைகளை சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படைகளை நாங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் நாங்க நேர்வழியில் இருக்கலாம். இந்த அடிப்படைகளை விட்டு நாங்க வேறு சென்று விடுவோம் என்றா நாங்க வழிகேட்டுக்கு சென்று விடுவோம் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. அதிலே முதலாவதாக நாம் அவர்களுடைய விடயத்திலே இஅ்திகாத் கொள்ள வேண்டிய, நாம் அகீதாவாக கொள்ள வேண்டிய அம்சங்களிலே ஒன்று. இது அகீதாவுடைய விடயம். சஹாபாக்களை பற்றிய ஈமான் என்பது, சஹாபாக்களை பற்றிய மஹப்பத் என்பது அகீதா, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட, நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம்.
நாங்க ஏனைய ஃபிக்கு விடயங்களை மார்க்க சட்டங்களை படிக்கிறோம், அதெல்லாம் ஃபிக்கு விடயங்கள். ஆனா இது அகீதாவோடு சம்பந்தப்பட்ட விடயம். ஒருவனுடைய அகீதா சிஹத்தா வேண்டுமென்றால், சீரா வேண்டுமென்றால், சஹாபாக்களுடைய விடயத்தில் அவன் சரியான கொள்கையிலே இருக்க வேண்டும். அது முதலாவது கொள்கை என்னண்டா, இந்த சஹாபாக்களை பற்றி நாம் எமது உள்ளத்திலே, அதாவது குரோதங்களோ அல்லது வஞ்சகங்களோ அவர்களை பற்றி தவறான எண்ணங்களோ வைத்துக் கொள்ள கூடாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் அப்படிப்பட்டவர், முஆவியா இப்படிப்பட்டவர், இப்படி ஒவ்வொரு சஹாபியை பற்றியும் அவர் அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாருன்னு சொல்லி அவர்களை பற்றி தவறான எண்ணங்களை எமது உள்ளத்துல கொள்ளக்கூடாது. அப்படி தவறான எண்ணம் வராம இருந்தால்தான் அந்த சஹாபாக்களுக்கு குறை சொல்ல மாட்டான். எனவே எங்கட நாவுகளை, எங்கட உள்ளங்களை நாங்க அவர்களை பற்றி பேசுவதை விட்டும் அவர்களை பற்றி தவறாக எண்ணுவதை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அலி என்ன செஞ்சாரு? ஆட்சிக்காக வேண்டி அடிச்சு கொண்டாரு. அது ஆட்சிக்கு தான் அவங்க சண்டை பிடிச்சாங்க. அபூ மூஸல் அஷ்அரி அவர் ஒரு கிரிமினலா இருந்தாரு. இப்படி சும்மா சஹாபாக்களை பத்தி ஏளனமான வார்த்தைகளை பேசுவது, இது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கைக்கு உரியதல்ல. எனவே சஹாபாக்கள் அவர்கள் சில தவறுகள் செய்ததா எங்களுக்கு விளங்கினாலும் கூட அவர்களை பற்றி விமர்சிப்பதற்கு நாம் தகுதியற்றவர்கள் என்பதை நாம் ஆரம்பமாக விளங்க வேண்டும். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் சஹாபாக்களில் ஒருவரை பற்றி தவறான முறையிலே கூறுகிறான் என்றால், தவறான முறையிலே அந்த சஹாபியை பற்றி சொல்கின்றான் என்றால், ஃபத்தஹிம்ஹு அலல் இஸ்லாம், அவனிடத்துல இஸ்லாம் இருக்குதா என்பதை கொஞ்சம் சந்தேகப்படுங்கன்னு சொல்லி இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார். எனவே சஹாபாக்களை பத்தி நாங்க எந்த விதத்திலும் தவறான எண்ணங்கள் கொள்ளக்கூடாது. இரண்டாவதா, இந்த சஹாபாக்களை பொறுத்தவரையில அவர்களை அல்லாஹு தஆலா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சிறப்பிலே வைத்திருக்கிறார். எல்லா சஹாபியும் ஒரு தரத்திலே உள்ளவர்கள் அல்ல. சஹாபாக்களிலே மிகச்சிறந்த சஹாபி என்று கேட்டால் நாங்க யாரை சொல்லுவோம்? யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்த்தி பேசினான். முறையிலான ஈமானோட அபூபக்கருடைய ஈமான நாங்க சமப்படுத்தி பார்த்தா அபூபக்கருடைய ஈமான் கனத்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொன்னார். ஏனென்றால் அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்ச உதவிகள் மிக அளப்பரியவை, மிக இக்கட்டான நேரத்தில், யாரும் உண்மைப்படுத்தாத நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாவை உண்மைப்படுத்தினார்கள். அந்த சிறப்பே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போதும். அபூபக்கர், அதுக்கு பின்னால உமர், அதுக்கு பின்னால உஸ்மான் பின் அஃபான், அதுக்கு பின்னால அலி இப்னு அபீ தாலிப், அதுக்கு பின்னால அஷரத்து முபஷ்ஷரா, அதுக்கு பின்னால பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள், அதுக்கு பின்னால பைஅத்து ரிதுவான்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள். இப்படியா சஹாபாக்களை நாங்க வரிசைப்படுத்துவோம். ஆனா எவ்வளவு வருஷப்படுத்தினாலும் அல்ல கடைசி பேருக்கு வரக்கூடிய சஹாபி என்பவர் பின்னால வந்த பெரிய பெரிய ஊலியாக்கள், முத்தகீங்கள், இமாம்கள் என்று சொல்லப்படக்கூடிய அனைவரை விட மிகச் சிறந்தவர். அதனாலதான் உமர் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்துல கேட்கப்படுது, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிறந்தவர்களா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்தவர்களா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி பல விமர்சனங்கள் சொல்லுவாங்க. ஆனா முஆவியா சஹாபி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முக்கியமான ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய வஹியை எழுதின சஹாபாக்கள் ஒருவர். இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சிறந்தவரா அல்ல உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போல மிக நீளமான ஆட்சி செஞ்ச ஒரு பெரிய ஒரு ஹலீஃபா, இஸ்லாமிய வரலாற்றிலே
மிக முக்கியமான இடத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஹலீஃபா தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். அவருடைய காலத்துல ஓனாயும் ஆடும் ஒன்றாக மேயும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு நீதம் செலுத்தப்பட்ட காலம். மிக துல்லியமாகவும் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் ஆட்சி செஞ்ச அந்த காலம் உமர் இப்னு அப்துல் அசீஸ். அவங்க 99 101 வருஷம், அதாவது 2 வருஷம் அல்ல 2.5 வருஷம் தான் ஆட்சி செஞ்சாங்க. ஆனா மிகச்சிறந்த காலம் என்று சொல்லப்படுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால மிக நீதமான ஒரு ஆட்சி செஞ்ச ஒருவர், பெரியோர் இமாம், பெரியோர் முஹத்திஸ் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். இவங்க சிறந்தவங்களா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சிறந்தவங்களா என்று இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை கேட்ட நேரத்துல இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோடு யுத்தத்துல கலந்து கொண்டு யுத்தம் செய்யக்கூடிய நேரத்துல அவனோட மூக்குல சென்ற தூசிக்கு, அந்த தூசிக்கு கூட அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் பெருமதியாக மாட்டார். அந்த அளவுக்கு முஆவியா உயர்ந்தவர் என்று இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார். அப்ப உமர் இப்னு அப்துல் அசீஸை முஆவியாவை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்துல உண்மையாவே உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான் சிறந்தவர் என்று சொல்லணும் என்ற ஒரு நிலைமை. ஆனாலும் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த அளவு அந்த சஹாபியை உயர்த்தி சொல்கிறார்கள் என்றால் அந்த சஹாபாக்குடைய சிறப்பு இந்த அளவு முக்கியம் பெற்றிருக்கின்றது என்பதை நாங்க புரியக்கூடியதா இருக்கின்றது. எனவே அந்த சஹாபாக்களை பற்றி ஏதாவது தவறாக பேசப்பட்டால் நாம் அதிலே மூழ்கக்கூடாது, அதனை கேட்கக்கூடாது, அதனை நாங்கள் அனுமதிக்க கூடாது. எனவே சஹாபாக்களை பற்றி தவறா பேசக்கூடிய மஜ்லிஸ்களிலே நாங்கள் உட்காரக்கூடாது. ஷியாக்கள், ராஃபிதாக்கள் என்ன செய்தார்கள்? சஹாபாக்களை ஏசினார்கள், தூற்றினார்கள், அவர்களுடைய தகுதியை விட்டும் அவர்களை தரம் குறைச்சி பேசினார்கள். எந்த அளவு என்றால் மிகச்சிறந்த உம்மத்தில மிகச்சிறந்த அந்த சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அந்த சஹாபாக்களை சனமை குரைஷ் என்ற 2 விக்கிரகங்கள் என்று சொல்லி அந்த ஜியாரத்துக்கு போனா ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லி போட்டு அவர்களுக்கு இருவருக்கும் லஅனத்தை கொண்டு திட்டக்கூடிய ராஃபிதாக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு போக வேண்டிய ஆட்சியை பறித்தெடுத்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். இப்படியான வழிகட்ட இஸ்லாத்தை விட்டுமே வெளிப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியுமான இந்த ராஃபிதாக்கள் இருக்கிறார்கள். அவர்களும் முஸ்லிம்கள் என்ற பெயரிலே தான் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஷாரார் நவாசிபுகள் என்று இருக்கிறார்கள். அவர்கள் அஹ்லுல் பைத்துக்கு ஏசக்கூடியவர்கள். நவாசிப் என்ற ஒரு ஷாரார் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அஹ்லுல் பைத்தை ஏசக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவை விட்டும் பிரிந்து சென்றவர்கள். சில வேளை அவர்கள் இஸ்லாத்தை விட்டு பிரிந்தவர்களாக இருக்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த சஹாபாக்களை பத்தி யாரு குறை சொல்றானோ, அவர்களை மட்டம் தட்டி பேசுகிறானோ, அவன் ஒன்றோ ஜாஹிலா இருக்கும், அவன் மடையன், அல்லது அவன் சாஹிபு கரதின் ஃபாசித், மோசமான நோக்கத்தோடு மனோ இச்சையிலே பேசக்கூடியவன், அல்லது இம்மா ராஃபிதியுன் ஹபீஸ், அவன் ராஃபிதியா இருப்பான் என்பதை உலமாக்கள் சொல்லியிருக்கின்றனர். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று சஹாபாக்களை நாங்க எப்படி மதிக்கிறோமோ, சஹாபாக்களை எப்படி மதிக்கின்றோமோ, அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரை நாங்க மதிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பனு ஹாஷிம் என்று அழைக்கப்படுகிறார்கள், பனு முத்தலிப் என்று அழைக்கப்படுகிறார்கள். அது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்று வரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு விசேஷமான மஹப்பத் வரும். ஏனென்றா அவங்கள்ட்ட ஈமானும் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய கராபத், இந்த சொந்தமும் இருக்கும் என்றா அவங்களுக்கு தனியான விசேஷம். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு உதக்கிருக்குமுல்லாஹ் ஃபீ அஹ்லி பைத்தி, அஹ்லு பைத்துடைய விடயத்துல நான் உங்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறேன். எனவே அஹ்லு பைத்துக்கு அநியாயம் செய்ய வேண்டாம்.
உங்களுக்கு ரெண்டு விடயத்தை விட்டு செல்கிறேன். கிதாப் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் எனது குடும்பத்தையும் விட்டு செல்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பற்றி சொன்னார். இனி அலி ரலியல்லாஹுடைய குடும்பம், ஆலு அக்கீல் அந்த குடும்பம், அப்பாஸ் ரலியல்லாஹுடைய குடும்பம், இவங்க எல்லாம் பனு ஹாஷிம் பனு முத்தலிப்ல வரக்கூடிய குடும்பங்கள், ரசூலுல்லாஹுடைய சொந்தக்காரர். இவங்களுக்கு தனி சிறப்பு இருக்கு. இந்த அஹ்லுல் பைத்துல ரசூலுல்லாஹுடைய மனைவிமார் வருவார்களா? ஆம், நிச்சயமாக ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களும் அஹ்லுல் பைத்தில் வருவார்கள். அஹ்லுல் பைத்துக்கு என்ன சிறப்பு இருக்கின்றதோ அந்த சிறப்புகள் அனைத்தும் ரசூலுல்லாஹுடைய மனைவிமாருக்கு இருக்கின்றது. அல்ல ஹதீஜா நாயியா இருக்கலாம், ஆயிஷா நாயியா இருக்கலாம், மைமூனா நாயியா இருக்கலாம், உம்மு ஹபீபாவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் ரசூலுல்லாஹுடைய 11 மனைவிமாரும் ரசூலுல்லாஹுடைய குடும்பம். என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே அஹ்லுல் பைத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்த விரும்புகிறான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அங்கே அல்லாஹ் நாடுவது ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்லுல் பைத் என்று குறிப்பிட்டு இந்த ரசூலுல்லாஹுடைய மனைவிமாரை சொல்லி இருக்க நாங்க அவங்கள வெளியே போட முடியாது. ஆனா ஷியாக்கள் என்ன சொன்னாங்க? அஹ்லுல் பைத்துல ரசூலுல்லாஹுடைய மனைவிமார் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வெளியே போட்ட முதலாவதா ஆயிஷா நாயகி. ஆயிஷா அங்க ரசூலுல்லாஹுடைய குடும்பத்துல வாரம் இல்ல, மாற்றமாக ஆயிஷா ஃபின்னார் என்று அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். அந்த ஆயிஷா நரகத்துக்குரியவள் என்று வாய் கூசாம இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே ரசூலுல்லாஹுடைய குடும்பம் என்று வரக்கூடிய நேரத்துல நாங்க ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை நாங்க மஹப்பத் வைக்க வேண்டும். அவர்கள் ஈமானோடு இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இன்றும் ரசூலுல்லாஹுடைய குடும்பம் இருக்கிறார்களா என்று கேட்டால் இருக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மௌலானான்னு சொல்லுகிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹுடைய குடும்பம் என்று சொல்லுகிறார்கள். சில சனதுகளை வச்சு சில்சிலாவை காட்டுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு வரையில போகுது, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வரையில போகுது என்று காட்டுறாங்க. அது உண்மையாக இருந்தால் அவர்கள் அஹ்லுல் பைத். அது உண்மையா பொய்யா என்று எங்களுக்கு இப்ப சொல்லலாம். அவங்க சொல்றதெல்லாம் பொய் என்று சொல்ல மேல, அவங்க சொல்றதெல்லாம் மெய்தான் என்று சொல்ல மேல. ஏன்னா ரசூலுல்லாஹுடைய குடும்பம் யமன்ல இருந்தாங்க. யமன்ல இருந்து இலங்கைக்கு முஸ்லிம்கள் அரபிகள் வந்தாங்க. எனவே யமன் பரம்பரையை சேர்ந்தவங்க இலங்கையில குடிபதியானாங்க. அதெல்லாம் வரலாறு இருக்குது. எனவே உண்மையாவே அவங்க ரசூலுல்லாஹுடைய குடும்பமா இருந்தா அவங்களுக்கு ஜக்காத் எடுக்க முடியாது. அவங்க அஹ்லுல் பைத், அவங்க என்ன செய்ய முடியாது, அவங்கள நாங்க தூற்றக்கூடாது. ஆனா அவங்கள்ட்ட இஸ்லாம் ஈக்கணும், தொழுகை ஈக்கணும், ஈமான் இருக்கணும். ஈமானும் இல்ல, இஸ்லாமும் இல்ல, உள்ளத்துல ஈமானுக்கு தொழுகையும் இல்ல, ரேஸ் போடுகானண்டா இவனை மௌலானான்னு சொல்லி எங்களுக்கு மதிக்க இயலாது. ஆனா இது மௌலானான்னு சொல்லப்படக்கூடியவங்க ரசூலுல்லாஹுடைய குடும்பமா இல்லையா அது அவங்க தீர்மானிச்சு கொள்ளட்டும். ஆனா இப்படி இருக்கலாம். மக்கால அஷ்ராஃப்கள் என்று அறியப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்க ரசூலுல்லாஹுடைய குடும்பம் என்று சொல்றாங்க. இப்படி ரசூலுல்லாஹுடைய பரம்பரைகள் இருந்து கொண்டுதான் இருக்குது. எனவே அவங்க அந்த ரசூலுல்லாஹுடைய பரம்பரை என்பது உறுதியாக தெரிய வந்தால் அவர்களை நாங்க மதிப்பது, அவர்களுக்குரிய கண்ணியங்களை கொடுப்பது எமது பொறுப்பாக கடமையாக இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக இந்த சஹாபாக்களுடைய விடயத்துல நாங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, இந்த சஹாபாக்களை பின்னால வரக்கூடியவர்களோடு ஒப்பிட்டு நாங்க சொல்லக்கூடாது. ஏனென்றா எவ்வளவுதான் நாங்க ஏற்கனவே சொன்ன போல பின்னால வந்தவர்கள் சிறப்புக்குரியவர்கள் என்று அறியப்பட்டாலும் சஹாபாக்களுடைய அந்த சிறப்பை அவர்கள் அடைய முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சஹாபாக்களுடைய விடயத்துல நாங்க நம்பிக்கை கொள்ளக்கூடிய விடயம்தான், இந்த சஹாபாக்கள் அனைவரும் உதூல், நீதமானவர்கள். இந்த சஹாபாக்கள் அனைவரும் நம்பிக்கைக்குரியவர்கள். இந்த சஹாபாக்கள் எதை ரசூலுல்லாஹ்வை தொட்டும் அறிவித்தார்களோ அதிலே அவர்கள் நம்பிக்கையானவர்கள். அவர்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் சொன்னதாக, ரசூலுல்லாஹ் செய்ததாக, ரசூலுல்லாஹ் செய்ததை கண்டதாக ஒரு செய்தியை சொன்னால் நாங்க அந்த சஹாபியை பத்தி தோண்டி பார்க்க மாட்டோம். இவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு நாங்க தேட மாட்டோம்.
அதுக்கு பின்னால வந்த ஒரு தாபிஈ, தபஉ தாபிஈ ரசூலுல்லாஹ் பத்தி ஒரு செய்தி சொல்றாருண்டா இவர் எப்படிப்பட்டவர், இவர் உண்மையானவரா, இவர் போய் சொல்றவரா, எப்படிப்பட்டவர் என்பதை நாங்க ராவியிட நிலைமையை ஆராய்வோம். ஆனா சஹாபாக்களுடைய விடயத்துல யாரால் ஒரு ரஜுலும் மின சஹாபாக்கள்ல ஒருவர் என்று வந்தாலும் கூட உண்மையாவே அவரு ஒரு சஹாபியா இருந்தார் வந்தா அந்த செய்தியை நாங்க ஏற்றுக்கொள்வோம். அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் தொட்டும் பொய் சொல்ல மாட்டார் என்பதுல நாங்க உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த ரிவாயத்துகளை பத்தி பேசக்கூடிய முஸ்தலஹுல் ஹதீஸ்ல சொல்வார்கள் அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் உதூல், சஹாபாக்கள் அனைவரும் நீதமானவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அஸ்ஹாபி அமனத்துல் லி உம்மத்தி, என்ற சஹாபாக்கள் என்ற உம்மத்துக்கு நம்பிக்கைக்குரியவர்கள். ஃபஇதா ذهب அஸ்ஹாபி அத்தா உம்மத்தி மா துஅத், என்ற சஹாபாக்கள் பெய்த்துட்டாங்கன்னா மரணிச்சிட்டாங்கன்னா அவங்களோட காலம் முடிஞ்சிட்டா என்ற உம்மத்துக்கு எச்சரிக்கை செய்யப்படக்கூடிய ஒன்று வந்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் சஹாபாக்களை பின்பற்றலாமான்னு ஒரு கேள்வி கேட்போம். சஹாபாக்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது என்றுதான் பொதுவாக தௌஹீத் என்று அறியப்பட்டது. சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது, நாங்கள் ரசூலுல்லாஹ் தான் பின்பற்றோம், நான் குர்ஆன் சுன்னா, நாங்கள் சஹாபாக்களை பின்பற்றல. இதுதான் எங்கட பொதுவான லோகோ மாதிரி. ஆனா இது பிழையான வார்த்தை. நாங்க குர்ஆனை பின்பற்றுகிறோம், சுன்னாவையும் பின்பற்றுகிறோம், சஹாபாக்களையும் பின்பற்றுகிறோம். சஹாபாக்கள் எப்படி குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்கினார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் விளங்க முயற்சிக்கிறோம். என்ன அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லிக்கான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், அந்த சஹாபாக்கள் முந்தியவர்கள், அவர்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும், அவர்களை பின்பற்றியவர்களும். அப்ப அவர்களை பின்பற்ற சொல்லித்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னைக்கு நாங்க எப்படி விளங்கிக்கிறோம், சஹாபாக்களை பின்பற்ற கூடாதுன்னு விளங்கிக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான் யார் சஹாபாக்களை பின்பற்றி செல்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் பொருத்தி கொண்டு விட்டார். அப்ப நாங்க எப்படி படிச்சு கொடுக்கிறோம்டா, அல்லது எங்கட தௌஹீத் வட்டங்கள்ல எப்படி பழகிட்டா சஹாபாக்களை பின்பற்ற கூடாது, அவங்க ஷரியத் செஞ்சாலே தவிர, அப்படித்தான் சொல்றேன். ஆனா அதை எப்படி தெரியுமா சொல்லணும், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், பின்பற்றுங்கள், அவர்கள் தவறு இழைத்தாலே தரும். எனவே அவர்கள் ஷரியத் செஞ்சுதான் மிச்சம். எனவே அவர்களை ஷரிய பின்பற்றணும். எனவே சஹாபாக்களை பின்பற்றுங்கள். அவர்கள் ஏதாவது ஒன்றில் தவறான கருத்து சொல்லி இருந்தால், விடயங்கள்ல மார்க்க சட்டங்கள்ல தவறான ஒரு கருத்து சொன்னா அதை நீங்க விட்டுருங்க. அதைத்தான் நாங்க விளங்கப்படுத்தோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோழர்களே, எனவே சஹாபாக்கள் பின்பற்றப்படக்கூடியவர்கள் அல்ல என்று சொல்லப்பட்டபடியால இன்று சஹாபாக்கள் இஜ்மாஅன் ஏகோபித்த நிலையிலே என்ன கருத்துகள்ல இருந்தார்களோ அந்த கருத்துக்களுக்கெல்லாம் மாற்றம் செய்யக்கூடியவர்களாக இந்த குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவங்க இருந்து கொண்டிருக்கிறார். உசூல் ஃபிக்ஹ்ல மிக முக்கியமான ஒரு சட்டம் சஹாபாக்கள். நல்லா விளங்குவோம். நான் சொல்றத விளங்கின மாதிரி நீங்க இன்னொருத்தருக்கு சொல்லுங்க. நான் விளங்காம நான் சொன்னது விளங்காம இன்னொருத்தருக்கு நான் சொன்னதா சொல்லுவான். சஹாபாக்கள் ஒரு விடயத்தில் ஏகோபித்தால், சஹாபாக்கள் மார்க்க விடயம் ஒன்றில் ஏகோபித்தால் இஜ்மா, இதுக்கு சொல்ல இஜ்மா. என்ன எங்கட குர்ஆன் சுன்னா வந்த இஜ்மா இல்ல கியாஸ் இல்லைன்னு தானே நாங்க அடிச்சு சொல்கிறோம். குர்ஆன் சுன்னா இஜ்மா கியாஸ் இது அனைத்தும் மூலாதாரங்கள். இங்க நடந்த ஒரு மாநாடு, எப்ப அது 2000 நடந்த ஒரு அல்பயான்ல அந்த குல்லியத்துல் குர்ஆனி கட்சி தௌஹீத் மாநாடு. அந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்ட தலைப்பு இஸ்லாத்தின் மூலாதாரம். அதில் நான் பேசினது குர்ஆன் சுன்னா இஜ்மா கியாஸ் என்பது. நான் பயான் முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டம் ஒன்று என்னை சூழ்ந்துட்டான்.
விசேஷமாக தர்கா டவுன்லேருந்து வந்த ஒரு பெரிய குழு ஒன்று கூடி என்ன எப்படி நீங்கள் இஜ்மா ஆதாரம் பண்ணுவீங்க, கியாஸ் ஆதாரம் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சர்ச்சைன்னு போகணும். அப்போ அது ஒரு வரலாறு. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் பக்குவப்பட்டு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறாங்க, நல்ல வழியில் இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இஜ்மா என்பது மிக முக்கியமான ஒரு ஆதாரம். இந்த தௌஹீத் என்ற பெயர்ல இஜ்மா இல்ல கியாஸ் இல்லைன்னு தான் போதிக்கப்பட்டு. இஜ்மா என்றா சஹாபாக்களுடைய ஏகோபித்த முடிவு. சஹாபாக்கள் எப்படி ஏகோபிப்பார்கள் ஒரு விஷயத்துல? அவங்களுக்கு வஹி வந்தா இல்ல, ரசூலுல்லாஹ் உடைய ஒரு சுன்னாவை பார்த்து, ரசூலுல்லாஹ் சொன்னதை பார்த்து, ரசூலுல்லாஹ் செய்ததை பார்த்து எல்லோருமே ஏகோபித்து ஒரு விஷயத்தை செய்யறாங்கன்னா, ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா அது ஆதாரம். எங்களுக்கு நாங்க ஹதீஸை தேடுவோம் ஹதீஸ்ல கிடக்கல ரசூலுல்லாஹ் செஞ்சுதான். ஆனா சஹாபாக்கள் எல்லாரும் செஞ்சிக்காங்க, யாருமே கருத்து முரண்பாடு இல்லைன்னா அது ஆதாரம். அது பிழையா இருக்க முடியாது. என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன உம்மதி லா தஜ்தமிஉ அலா ضلاலா. இந்த உம்மத் வழியேட்டுல ஒன்று சேர மாட்டாங்க. உம்மத்துல மிக முக்கியமான உம்மத் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் சஹாபாக்கள். சஹாபாக்கள் வழிகேட்டில பிழையில ஒன்று சேர மாட்டார்கள். இனி அவங்க சரி ஒன்ற எல்லோருமே செய்யறாங்கன்னு சொன்னா அது ஆதாரம். ஆனா சஹாபாக்கள் கருத்து முரண்பட்டால், ஒரு விஷயத்தை செய்யறதுல கருத்து முரண்பட்டிருக்காங்க, நிறைய விஷயத்துல கருத்து முரண்பட்டாங்க. உமாதுல உலாத விற்கிறதா இல்லையா, அதே போல ஜுனுபாலிக்கு தயமம் செய்ய ஏழுமா ஏலதா, இப்படி நிறைய ஸைத் இப்னு சாபித் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போனோம் ஃபராயில் மசாலாக்கள்ல நிறைய மசாலால கருத்து முரண்பட்டாங்க. இந்த உம்ராக்கு போனா, அந்த ஹஜ்ஜுக்கு போனா அதாவது இந்த இஃப்ராதம் செய்யறதா இல்ல தமத்துவம் செய்யறான்னு சஹாபாக்களுக்கு இடையில நிறைய கருத்து வேற்றுமைகள் இருந்து. இப்படி கருத்து வேற்றுமைகள் வந்தா அது மிக ஆதாரத்துக்கு எது கிட்ட வாய்க்குதோ அதை நாங்க பின்பற்றோம், அது தேடும், அது உலமாக்களுடைய பணி. இதுல எது ஆதாரத்துக்கு மிச்சம் நெருக்கமாயிக்குது, ரசூலுல்லாஹ்ட ஹதீஸ்க்கு நெருக்கமாகி. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி வரையில சொல்லிட்டு இருந்தாங்க, ஜுனுபாலி தயமம் செய்யலான்னு. ஜனாபத்தா ஒருத்தர் குளிப்பு கடமையாவது குளிக்க இயலாது, இப்ப என்ன செய்யணும், தயமம் செய்யுங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல தயமம் செய்யலா, குளிக்கத்தான் ஒன் பண்ணா. அப்ப இதுக்கு மாத்தமா ஏனைய சஹாபாக்கள் கருத்து தெரிவிச்சாங்க. அப்ப இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கருத்துல சரி, மற்ற சஹாபாக்களுடைய கருத்து தான் சரியான கருத்து. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மரணிக்கவே இல்லைன்னு தானே சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, இல்ல ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்க. இனி அப்படி சில பிழைகள் போல, அந்த பிழைகள் அல்ஹம்துலில்லாஹ் அது உலமாக்கள் தெளிவுபடுத்திக்காங்க. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்லே இது கருத்து முரண்படக்கூடிய விஷயம். கருத்து முரண்பட்ட விஷயத்துல எது ரசூலுல்லாஹ் ஹதீஸுக்கு மிக நேர்பாடாகிதோ அதை நாங்க பின்பற்றோம். ஆனா கருத்து முரண்பாடு இல்லாம ஒரு விஷயத்துல எல்லோரும் ஒரு கருத்தை சொல்லிட்டாங்கன்னா, ஒன்றை சேஞ்சி வராங்கன்னா அதுல நாங்க முரண்படக்கூடாது. உதாரணத்துக்கு நான் ஒரு செய்தியை சொல்றேன். எங்கட தௌஹீத் பள்ளிகள்ல நிறைய இடங்கள்ல இது இல்லாம சூரத்து சஜிதா ஓதுறாங்க தானே வெள்ளிக்கிழமைக்கு. சூரத்து சஜிதா ஓதினா இந்த சஜிதா திலாவத்து செய்ய மாட்டோம். சஜிதா திலாவத்தை பண்ணிக்குது குர்ஆன்ல 15 இடத்துல இருக்குது, அதுல 14 இடம் பண்ணிக்குது, இப்படி பல இடங்கள் இருக்குது. அதுல மிக முக்கியமான ஒரு இடம்தான் ரசூலுல்லாஹ் இந்த சூரத்து சஜிதால அந்த இடத்துல என்ன செஞ்சது, சுஜூது திலாவா செஞ்சது. இது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களான்னு சொல்லி குறிப்பாக ஹதீஸ்ல வரும். ரசூலுல்லாஹ் செய்ததாவோ இந்த இடத்துல செய்யுங்கன்னு சொன்னதாவோ குறிப்பாக ஆதாரம். ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மின் அஸாஇமி சுஜூத், சுஜூதுல வலியுறுத்தப்பட்ட சுஜூதுகள்ல 10 இடம் இருக்கு. குர்ஆன்ல வலியுறுத்தப்பட்ட சுஜூத் 14-15 இடங்கள் இருக்குது. இதுல வலியுறுத்தப்பட்ட இடங்களாக, அதாவது திவால் முஃபஸ்ஸல்ல வராத, அதாவது கடைசி சூறாக்கள்ல வராத 10 இடங்களை குறிப்பிட்டு சொல்றாங்க. இது அஸாஇமு சுஜூத். இத்தஃபகுனா சஹாபாக்கள், அஜ்மஉ ஏகோபித்து விட்டார்கள். இதுல 10 இடங்கள்ல சுஜூது திலாவா இருக்குது.
இது முசன்னஃப் இப்னு அபி ஷைபான கிரந்தத்துல, முசன்னஃப் அப்துல் ரஸாக்ல, இப்படி உலமாக்கள்ல கிதாபுகள் ஹதீஸ் தொகுப்புகள்ல எல்லாத்துலயும். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சஹாபாக்கள் ஏகோபித்த நிலையில இந்த இடத்துல சுஜூத் செஞ்சாங்க. இதுக்கு அங்கல ரசூலுல்லாஹ் செஞ்சா இல்லையா நாங்க ஆதாரமாக தேவையில்லை. சஹாபி சொல்லுகிறார், சஹாபாக்கள் யாருமே கருத்து முரண்பாடு இல்லாம இந்த இடத்துல சுஜூத் செஞ்சாங்க. நாங்க ஃபிக்ஹ் படிக்கிறோம், ஹம்பலி மதஹப் படிக்கிறோம், ஷாஃபி மதஹப் படிக்கிறோம், மாலிக் மதஹப் படிக்கிறோம், ஹனஃபி மதஹப் படிக்கிறோம். எந்த மதஹபுடைய கிதாப்ல இந்த சுஜூத் திலாவா இல்லைன்னு சொல்லல. சூரத்து சஜிதால வார அந்த வெள்ளிக்கிழமை கோதுற சூரத்து சஜிதால வார சுஜூத் திலாவா இல்லைன்னு சொல்லல. யாருமே கருத்து முரண்படல. ஆனா சமீப காலத்துல தமிழ் உலகத்துல வந்த இந்தியாவில வந்து அவர் குழப்படி. அவர் இஜ்திஹாத் செஞ்சாரு. இஜ்திஹாத் செஞ்சு என்ன சொன்னாரு? ரசூலுல்லாஹ் செஞ்சதா வரல, எனவே இது என்ன இல்ல ஆதாரம் இல்லைன்னு சொன்னாரு. எனவே எங்கடாக்கள் அதை ஃபாலோ பண்ண தொடங்கினார். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, நீங்க எடுத்து பாருங்க, இதுல கருத்து முரண்பாடு. சுன்னா இந்த அடிப்படையில் விடலாம், சுன்னா விடலாம், அது வேறு. நீங்க ஓதிட்டு போறீங்க, அந்த அந்த சுஜூது திலாவான இடம் வருது, நீங்க சுஜூத் செய்ய விரும்பல, விட்டுட்டு போறீங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு கட்டத்துல அந்த செஞ்சாங்க, இன்னொரு கட்டத்துல செய்யாம விட்டாங்க, அது வேற செய்தி. செய்யாம விடலாம், அது வேற செய்தி. ஆனா இப்படி ஒன்றே இல்ல, மார்க்கத்துல இல்ல, இப்படி செய்யறது பிதத்து, இப்படி சொல்ற கொள்ளாத வழி. நல்லா விளங்குமென்னு நான் நினைக்கிறேன். எனவே இந்த ஒரு விஷயத்துல சஹாபாக்கள் உடன்பட்டு விட்டுட்டாங்கன்னா இதுக்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா செய்யலையா? இந்த ஆதாரத்தை விட அது இஜ்மா சாபித், இஜ்மா உறுதியா வந்துட்டு. அதனாலதான் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த சுஜூது திலாவா எத்தனை இடத்துல செய்யணும்ன்றதுக்கு ஆதாரம் சிலது ரசூலுல்லாஹ் செஞ்சதாக வந்திருக்கக்கூடிய ஆதாரங்கள், இன்னும் சிலது மௌகூஃபான ஹதீஸ்கள், ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் செய்ததாக வந்திருக்கக்கூடியது. எனவே இந்த சஹாபாக்களை விட்டபடியால, சஹாபாக்களுடைய செய்திகள் எதையும் எடுக்கலாண்டு சிலர் சொன்னபடியால இந்த செய்திகள் எல்லாம் வந்து ஆதாரம் இல்லை என்று வர்ணிக்கப்பட்ட வரலாறுகளை நாங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே இந்த சஹாபாக்களுடைய விடயத்துல மிக முக்கியமாக நாங்க விளங்க வேண்டியது, சஹாபாக்கள் ஒரு விடயத்துல ஏகோபித்து விட்டால் அது உண்மை, அது ஆதாரம். சஹாபாக்கள் ஏதாவது ஒரு விடயத்தில் கருத்து முரண்பட்டால் அதுல எந்த கருத்துக்கு மிக நெருக்கமான ஹதீஸ்கள் இருக்குது என்பதை பார்த்து அதை பின்பற்றுவது எமக்கு அவசியம் என்பதை நாம வேணும். அடுத்த கடைசியா ஒரு செய்தியை சொல்றேன். இந்த சஹாபாக்களுடைய விடயத்துல நாங்க அவர்களை மஹப்பத் வைக்கணும். அவர்களை மஹப்பத் வைப்பது ஈமான், அவர்களை மஹப்பத் வைப்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், அவர்களை வெறுப்பது, அவர்களை கோபிப்பது அது நிஃபாக், நயவஞ்சகத்தனம், அது அல்லாஹ்வுக்கு மாறு செய்தல். ஏண்டா அல்லாஹ் தஆலா லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன யுபாயிஊனக தஹ்த ஷஜர, இந்த மரத்துக்கு கீழே பைஅத்துர் ரிதுவான்ல ஈடுபட்ட அந்த சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டு விட்டான். அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான் என்று அஸ்ஸாபிகூன் அல்-அவ்வலூன், இந்த முந்தினவர்கள் எல்லாரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான் என்று சொன்னதுக்கு பின்னால நாங்க அவர்களை பொருந்தாமல் இருப்பது, நாங்க குர்ஆனுக்கு முரண்படுவதாமையும், அது குர்ஆனுக்கு நாங்க மாற்றம் செய்வதாமையும் அது நிஃபாக் என்பதை உலமாக்கள் நமக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். நாங்கள் ஆரம்பமா சொன்ன போல சஹாபாக்கள் மஅசூம்கள் அல்ல, பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் மனிதர்கள். மனிதர்கள் அடிப்படையிலே சில தவறுகள் வரலாம், தவறுகள் தண்டிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். சில நேரத்திலே அதாவது மதுபானம் அருந்தி தண்டிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே விபச்சாரத்தில் ஈடுபட்டு அதாவது ஹத்து கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இதை நாங்க சொல்ல சொல்ல ஒரு சஹாபி ஜினா செஞ்சாரு அப்படி எல்லாம் நாங்க சொல்லப்படாது. ஒரு சஹாபி என்ன மதுபானம் குடிச்சார், அது பொருத்தமான வார்த்தை இல்லை. அப்ப நாங்க சொல்லலாம், ஒருவர் என்ன செய்தார், மதுபானம் அருந்தினார், ஒருவர் விபச்சாரத்தில் ஈடுபட்டார் ரசூலுல்லாஹ் காலத்தில். இல்ல சஹாபி விபச்சாரம் செஞ்சாருன்னா அதை எல்லாரும் ஆதாரம் சஹாபி விபச்சாரம் செஞ்சாங்க செய்யலதான் கேட்போம். எனவே நாங்க பேசிய வார்த்தைகளையும் மரியாதையாக ஒழுக்கமாக பேச பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். எனவே இந்த சஹாபாக்களுடைய விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம். சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரையும்
சரித்திரங்களை பார்க்கும்போது அவர்கள் இஸ்லாத்துக்காக ரசூலுல்லாஹ்வுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு அவர்களுடைய உயிரை கொடுத்தாங்க. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு உயிரை கொடுத்தாங்க. உஹுது போராட்ட களத்துல எவ்வளவு அவங்க தனது உயிர்களை துச்சமா வைத்து ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. இப்படி நிறைய ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுடைய வரலாறுகள் எங்களுக்கு இருக்குது, நாங்க படிக்கத்தான் இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சோழர்களே, எனவே ஒவ்வொரு சஹாபியுடையும் அந்த வரலாறுகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்க வாழ்ந்தது 2 வருஷமாய்க்கும், 3 வருஷமாய்க்கும், 4 வருஷமாய்க்கும். ஆனா அவர்கள் சுவனத்துல அலா இல்லியீன், மிக உயர்ந்த பதவியில இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் தாலா அவர்களை சிலாய்த்து அல்லாஹ் தாலா வர்ணித்து கூறியிருக்கிறான் என்றால் அவர்களுடைய ஈமான் மிக உறுதியானது. அவர்கள் குஃப்ரும் ஈமான் என்று வரத்தில்லை, குடும்பமும் ஈமான் என்று வரத்தில்லை. அவர்கள் ஈமான முற்படுத்தினார்கள் என்ற அந்த வரலாறுகள் நிறையவே இருக்கின்றது. அவைகளை நாங்கள் படித்திருக்கின்றோம். அவர்கள் மூலமா நாங்கள் பாடம் படிக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோழர்களே, எனவே இந்த சஹாபாக்கள் பற்றி தெளிவான கொள்கைகளை கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் கண்மூடித்தனமாக சிலரை பின்பற்றி நாங்கள் இந்த விடயத்துல தவறு விடக்கூடாது என்பதை கேட்டவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாத்துல இந்த தீனை எப்படி நமக்கு விளங்கப்படுத்தினானோ அதை ரசூலுல்லாஹ் எப்படி சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினார்களோ, சஹாபாக்கள் எப்படி இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்கினார்களோ, அவர்களுடைய மன்ஹஜிலே, அவர்களுடைய போக்கிலே, அவர்கள் விளங்கிய அடிப்படையிலே இந்த நல்வழியிலே செல்வதற்கு, தீனை பின்பற்றுவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி. கேள்வி சுப்ஹானல்லாஹ்.